கிரிஜா, நேரம் என்னம்மா ஆச்சு? மணி 4 ஆகி போச்சு ராணி. காத்தால போனது, பொழுதே ஆகி போச்சு. நீ சீக்கிரம் போய் நீ விளக்கெல்லாம் ரெடி பண்ணணும். ஆமா ராணி, போட்டது போட்டபடி அப்படியே கிடக்குது. நான் போய் டக்குன்னு வீட்டெல்லாம் தொடச்சி விட்டுட்டு தீபத்துக்கெல்லாம் ரெடி பண்ணுறேன். சரி நான் வரேன் ராணி. வரேம்மா சுந்தரி. தீபமா? சரிக்கா, போயிட்டு வாங்க. மீனா இந்தாம்மா விளையல், போய் பத்திரமா சாமி படத்துக்கிட்ட வச்சிரு சரியா? சரி கிரிஜா, நானும் போயிட்டு வரேன். போயிட்டு வரேன் ராணி. சரிம்மா, சரி போயிட்டு வா. சரி நானும் அப்படி கிளம்புறேன். சரி ராணி. 3 பேர் என்னத்துக்கு இப்போ அடுப்பு மாதிரி என்னை சுற்றி நிற்கிறாளவோ? கிரிஜாக்கா, என்னக்கா யோசனையாக இருக்கிறீங்க? ஒன்றும் இல்லை சுந்தரி, வீட்டில் நிறைய வேலை கிடக்குதா, எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். சரிம்மா, நான் போயிட்டு வரேன். சரிக்கா. ஆமாம், என்னக்கு எது தீபம் கீபம்ங்கிறாங்க, என்ன? ஆமாம் கிரிஜாக்கா, நானும் கேட்கணுன்ட்டு இருந்தேன். என்ன தீபம்? என்னது? என்ன தீபமா? என்ன பொம்பளைங்க நீங்கள்லாம்? ஒரு நல்ல நாள் பொல நாள் கூட தெரிஞ்சு வச்சுக்க முடியாதாம்மா உங்களுக்கெல்லாம்? இன்னைக்கு கார்த்திகை தீபமா? அப்படியா? கார்த்திகை தீபமா இன்னைக்கு? பரவாயில்ல சுந்தரி, நீயே இப்படி ஊர் சுத்தினா மட்டும் பத்தாது, நல்ல நாள் பொல நாள் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டாமா? கார்த்திகை பிறந்ததாவது தெரியுமா? வீட்டில் கேலண்டர் எழுதி வச்சிருக்கிறீங்களா? இல்லக்கா, எங்கக்கா நமக்கு வேலையே சரியா இருக்குதுல்ல, எங்க அதெல்லாம் கவனிக்கிறது? என்ன அம்மனி வேலை செய்யற நீயே? கலெக்டர் வேலைக்கு இது போறியா? ஓ, அதனால எல்லா கடையிலும் விளக்கு சுட்டி வித்துட்டு இருந்தாங்களா? அப்போ கூட எனக்கு நினைப்பு வரல வருங்க. அதெல்லாம் எதுக்குன்னு உனக்கு நினப்பு வருது? உனக்கு எத்தனை வேலை கிடக்குது? இதை இவளுக்கு 2 பேர் இருக்கிறதுக்கு நீ உருப்படவே மாட்டேன். என்னங்கா சொல்றீங்க? தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க கிரிஜாக்கா. தேவையில்லாம என்னத்து பேசுனேன்? தேவையோடு எல்லாம் பேசிட்டு இருக்கிறேன். உங்ககிட்ட இருந்து வெட்டி நாயம் பேசுறதுக்கு எனக்கு நேரம் கிடையாது. நான் போறேன். என்ன ஒரு கொழுப்பு பத்திய வளரு அந்த பரட்டிக்கு. வளரு, நீ ஏன் வளரு அமைதியாவே நின்றுட்டு இருக்கிற? அது ஒன்றும் இல்லடி அனிதா, நேற்றுக்கு சாயந்தரமே எங்கள் அத்தை அட்டாளி மேலே இருந்து கார்த்திகை தீபம்லாம் எடுத்து கீழே வச்சுருந்தாங்க. நான் என்ன இது இத்தனை குப்பையாக கிடக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கி குப்பையில் போட்டுண்டி. இப்போதான் தெரியும் கார்த்திகை தீபம்னு. சிரிப்பா இருக்குது என்னை பார்த்தா. இல்லை, எப்போவுமே எந்த வேலையும் செய்ய மாட்டேன், இன்னைக்கு நான் பொறுப்பாக குப்பையெல்லாம் தூக்கி போட்டிருக்கிறேன். எப்போ பார்த்தாலும் வீட்டில் வேலை செய்யறதுலன்னு திட்டிகிட்டே இருக்குது. அதனால தான் சரி கூட்டி வச்ச குப்பையாக்குன்னு சொல்லி தூக்கி வீசிட்டேன்டி சுந்தரி. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. நேரம் வேற ஆயிப்போச்சு. டக்குன்னு சாணி எடுத்துட்டு வந்து வாச தெளிக்கணும். உடுடி வளரு, விளக்கு தானே, அதே நம்ம அண்ணாச்சி கடையில் விற்கிது, 10 விளக்கு கொண்டு போய் வச்சிரு. கேட்டால் அது பழசா இருக்குத, அதனால தூக்கி வீசிட்டேன்னு சொல்லிடு. 10 விளக்குன்னு வாங்கி கொடுக்கலாம். அதில் ஒரு மூட்டை கடந்தது விளக்கு, எப்படி ஒரு 60-70 இருக்கும். கேட்டேன்னு நான் என்னதான் சொல்கிறது? அடி பாவி, அறிவே இல்லையாடி வளரு உனக்கு? அட்லீஸ்ட் கேட்டிருக்கலாம்ல. கேட்கலாம் தான் நினச்சேன் பார்த்துக்க. அப்போ எல்லாமே இவங்கள்ட்ட கேட்டு பண்ணா அப்போ அந்த வீட்டில் எனக்கு என்ன உரிமை இருக்குது? அதனால தான் தூக்கி வீசிட்டேன். உன்னோட உரிமை இதில் தான் காட்டணுமாடி வளரு. பாத்தியா, என்னைக்கெல்லாம் வேலை செஞ்சதுக்கு வந்த வேணை. இவளுக்கு இன்னும் போலையா இங்கிருந்து? இன்னும் பரட்ட பாத்ரூம் பக்கெட்டோட வருது. 1/2 மணி நேரம் நின்று பேசிட்டு இருக்கிறாளுகோ. வீட்டுல வேலை வெட்டி இருக்குமோ நீ என்னவோ, என்ன பொம்பளைகளோ. சை, இன்னைக்கு இருச்சாக்கா பாத்ரூம் பக்கெட்டோட போயிட்டு இருக்கிறீங்க? பாத்ரூம் பக்கெட்டு உடனே பல்ல காட்டிடுவாளுகோ. ஏன் இன்னும் ஊடு போய் சேர்றதுக்கு நினப்பு வரலையா? நாங்க வீட்டுக்கு போறது இருக்கட்டும், என்னத்துக்கு பக்கெட்டோட சுத்திட்டு இருக்கிறீங்க? நாட்ரா என்னங்கிட்ட போய் சாணி வாங்கிட்டு வந்து வலிக்கிறதுக்கு தான். நாட்ரா என்னங்கிட்ட போய் சாணி வாங்கி வலிக்க போறீங்களா? எல்லாரும் மாட்டு சாணி தானக்கா வலிப்பாங்க. நீங்க எதுக்கு அந்த அண்ணன் கிட்ட போய் சாணி வாங்குறீங்க? ஐயோ ஐயோ வளரு, முடியலடி வளரு. முடியலன்னா இங்கே போய் முட்டிட்டு சாகு. தேவையெல்லாம் பேசிட்டு இருக்காது, இங்க நல்ல நாள் அதுவுமா? ஏன் நல்ல நாளுன்னு இப்பதான் தெரிஞ்சுதா உனக்கு? இத்தனை நேரம் தெரியலையா? பொம்பளை இல்லாட்டவா பேசுறீங்க? கொஞ்சம் கூட ஒரு இங்கீதம் கிடையாது. சங்கீதமா? எனக்கு நல்ல சங்கீதம் தெரியும் கிரிச்சாக்கா, கேக்குறீங்களா?
சாரிகமா. சாரி ஜாக்கெட்டு பாவாடை எல்லாம் பாடு. சரி, தள்ளி தொலைங்கடி அந்த சைடு. வளரு, அது சங்கீதம் இல்லடி, இங்கீதம். இங்கீதமா அப்படின்னா? அதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும்? அதெல்லாம் பொம்பளைகள் தான் தெரியும். ஏன் தான் உனக்கும் தனியா சொல்லணுமா? தள்ளி நில்ல அக்கட்டால. ஏ சுந்தரி, இந்த பொம்பளை ரொம்ப தாண்டி பேசுது. அது கட்டுக்கட்டும், என்னோட சங்கீதம் எப்படி இருந்தது? ஆமா, இவங்க சங்கீத வித்துவானு. தள்ளு அந்த சைடு. அந்த பொம்பளை இல்லாத பேச்சு பேசிட்டு போது நீங்க 2 பேரும் நின்று குத்துக்கல்லாட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறீங்க. அடி உடுடி அனிதா, நம்ம கிரிஜக்கா தானே. ஏ வாங்கடி, இருட்டுறக்கே ஆரம்பிச்சிருச்சு. போய் 2 குத்து விளக்கு வச்சுட்டு வந்துடலாம். சரி வா, என்ன பண்றது? இதெல்லாம் யாரு தான் கண்டுபிடிச்சாங்களோ? இருக்கிற வேலையில் இது ஒரு பெரிய வேலை. அதை சொல்லு அனிதா. நமக்கு இருக்கிற வேலையில இந்த விளக்கு வைக்கிறதுலாம் தேவையா? டெய்லி வேலைக்கு போடுறோம்ல, அது பத்தாதா? வெளியில போய் இதை சொன்னீங்க வச்சுக்கோ, காரி துப்பிடுவாங்க. வருஷத்துல ஒரு நாள் தான் கார்த்திகை தீபமே வைக்கிறோம். அதையாவது உருப்படியே வைப்பவா? சாரிகமா. வளரு, மரியாதைக்கு நடந்துரு. மிதிச்சே போடு உன்னை நானு. ஏன் அனிதா, என் இசை பிடிக்கவில்லையா? ஏ வாங்கடி, நேரமாச்சுடி, அப்புறம் நான் பேசலாம். மரியாதைக்கு போயிரு நீயே. சாரி. மரியாதைக்கு ஓடி போயிரு. ஏ பிள்ளைகளா, இங்க வந்து பாருங்க பிள்ளைகளே, எவ்வளோ அழகா இருக்குதுன்னு. உள்ள ஏன் கொந்துட்டு இருப்பீங்கோ? ராணி, தீபமெல்லாம் ஏத்தியாச்சு போலையே. ஆமா மீனா, திருவண்ணாமலையில் தீபம் ஏத்தின உடனே நான் ஏத்திட்டேன் பார்த்துக்க. அப்படியா? நானும் தான் தீபமெல்லாம் வச்சுட்டேன். அதை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். சரி ராணி, நான் அப்படியே போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரேன். எல்லாரும் எப்படி வச்சிருக்கிறாங்கன்னு பார்த்துட்டு. முன்னாடி போ மீனா, பின்னாடியே நான் வரேன். அழகா இருக்குது.